ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சூர்யாவ போலீஸ் போட்டு அடி அடின்னு அடிச்சதுனால, சூர்யாவால வந்து உட்கார கூட முடியல. இருந்தாலும் விஜய் இருந்துகிட்டு நான் வேணா அனாமிகாவோட சேர்ந்து வாழ்ந்துடுறேன். நம்ம எல்லாம் வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா நம்ம சூர்யா இருந்துகிட்டு இல்ல இல்ல அப்படிலாம் பண்ணாத. அந்த அனாமிகா வேணும்னே தான் இப்படி பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள ஜெயிக்க விட்டுறக்கூடாது. பிரபா பாவம். நீ பிரபாவோட தான் இதுக்கப்புறம் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கப்ப நம்ம மகா என்னதான் சூர்யாவ திட்டிப்புட்டு வந்தாலும், அதுக்கப்புறம் சூர்யாவோட ஞாபகமாவே இருக்கு. சூர்யாவுக்கு ஏதோ ஆன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மகாவுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ரொம்பவுமே கவலையில இருக்கிறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு ஐஸ்வர்யாவ கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. இருந்தாலும் போறதுக்கு முன்னாடி நம்ம அப்பா, அம்மாவ பாத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனா, அவங்க அப்பா, அம்மா என்னடான்னா உல்டாப்பா போட்டுக்கிட்டு வீட்ல சாப்பிடாம கொள்ளாம அப்படியே மயங்கி கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எப்படியோ அந்த இத வந்து ஜன்னல் வழியா கதவ ஓப்பன் பண்ணி உள்ளார போய் பார்த்தா மயங்கி கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் தோசையெல்லாம் சுட்டு குடுத்து, "நீங்க கவலைப்படாதீங்க. எப்படியா இருந்தாலும் வெளியில எடுத்தரலாம்" அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு, இங்க வந்து பார்த்தா நம்ம பிரபாவும், நம்ம விஜயும் வக்கீலோட வெளியில வராங்க. "என்ன விட்டுட்டாங்களா? அவரு எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, "இவங்க 2 பேத்துக்கு மட்டும் தான் ஜாமீன் கிடைச்சது. அவருக்கு இன்னும் கிடைக்கல. எப்படியாச்சும் வெளியில எடுத்தர்றேன்" அப்படின்னு வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. வக்கீல் போனதுக்கு அந்தாண்ட வந்து நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, மகா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாப்புல. இந்த மாதிரி வந்து அண்ணன் வந்து பழியெல்லாம் ஏத்துக்குச்சு அப்படின்னு சொன்ன உடனே, "அண்ணனுக்கு என்னாச்சு?" அப்படின்னு கேட்ட உடனே, "அண்ணன போட்டு அடிச்சுட்டாங்க" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மகா பதறி துடிச்சுக்கிட்டு உள்ளார ஓடுறாங்க. சோ அங்க இன்ஸ்பெக்டர் இல்லாதனால அங்க இருக்கிற உமன் போலீஸ் வந்து தான் ரொம்ப நல்லவங்களாச்சே. அவங்க வந்து சீக்கிரமா போய் பார்த்துட்டு வந்துருமா அப்படின்னு உள்ளார போய் பார்த்தா, நம்ம சூர்யா முடியாம அப்படியே கிடக்குறாப்புல. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.